செல்ல குட்டி வந்துட்டியா? டாடி. நல்லா இருப்பா, நல்லா இரு. எப்படி பிரயாணம்லாம் இருக்கீங்க? எப்படிப்பா இருந்தது? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. நீங்க கொஞ்சம் கூட மாறல. நான் இங்க இருந்து எப்படி போனனோ அப்படிதான் இருக்கீங்க. எனக்கு என்னமோ டைம் அங்கேயே நின்ன மாதிரி இருக்கு. கண்ணா, நீ ஆளே மாறிட்டப்பா. இல்லப்பா. இங்க இருந்து போகும்போது ஒல்லியா போன, இப்ப நல்லா குண்டாய் வந்திருக்கியே. பாக்க என் மகன் சிங்க குட்டி மாதிரி இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாட், நான் அப்படியே தான் இருக்கேன். வா உள்ள போலாம். அப்புறம் எப்படிப்பா போய்க்க? நல்லா போயிட்டு இருக்குப்பா. அப்புறம் பயணம்லாம் எப்படிப்பா இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. அப்பா நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் லண்டனுக்கு வந்துருங்க. உங்களை பார்க்கவும் முடியல, உங்ககிட்ட பேசவும் முடியல. எனக்கு நீங்க ஞாபகம் வரும்போது ஒண்ணு நான் பிஸி ஆயிடுறேன், இல்ல நீங்க பிஸி ஆயிடுறீங்க. அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? என் கூட வந்துருங்க. இல்லப்பா, அப்பாவோட இந்த ப்ராப்பர்ட்டிய ஜாக்கிரதையா பார்க்க வேண்டி இருக்கு. அட எத்தனை நாள்ப்பா சமாளிக்க முடியும்? நீங்க என் கூட வந்துருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோ பண்றேன். உங்களை இப்படி தனியா என்னால பார்க்க முடியலப்பா. இப்பதான் நீங்க வந்துட்டல்லப்பா. இங்கேயே 2 மாசம் நிம்மதியா இரு, அது போதும். அப்படியே இந்த வீடு இன்னும் எத்தனை நாள் வேலை நடக்கும்? எப்ப ஃபைனல் ஆகும் இந்த வீடு? அவ்வளவுதான்ப்பா, இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சிடும். அப்படியா? ஷீலா, சரிங்க ஐயா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. இங்க பாருப்பா, இவங்க பேர் ஷீலா, நம்ம வீட்டு வேலைக்காரி. ஆ, இது ரிஷப், என்னோட பையன். ஆஹா. கண்ணா 3 வருஷமா நம்ம வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியா? இதுக்கு முன்னாடி கிராமத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஓ இருந்தோம். அப்படியா? எனக்கு இங்க வேலை செய்ய ஆள் இல்லாதால வேலை செய்யறதுக்காக இந்த பொண்ணை இங்க வர வச்சுட்டேன். நல்ல விஷயம்ப்பா. நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். போமா. ஆ, ம். ஹாய், என் பேரு ரிஷப். அது நான் ஷீலா. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க இங்க எத்தனை நாளா வேலை செய்யறீங்க? சொல்லுங்க மேடம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். 3 வருஷமா? ஆமா. நானும் இங்க இருந்து போய் ஒரு 5 வருஷம் இருக்கும். அப்படியே இந்த வீட்டை உங்களை மாதிரியே அழகா வச்சிருக்கீங்க. அப்புறம் எங்க அப்பாவையும் நல்லா பாத்துக்கிறீங்க. நன்றிங்க. அப்புறம் டீல கொஞ்சம் சக்கரை அதிகமா போடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, சோ அதனால. கண்டிப்பா. நான் வெளியே இருக்கேன். சரி. சீக்கிரம் டீ போட்டு வெளியே எடுத்துட்டு வாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அட நீங்களா? இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். அட எவ்வளவு வேலை பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, என் கூட லண்டன் வந்துருங்க. எப்படியும் நான் தனியா தான் இருக்கேன். நீங்க இங்க தனியா என்ன பண்ணுவீங்க? நாலு பூரா வேலை தானே. ஆமா, வேலை செய்யறதுக்கு தானே வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு அங்க வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லையே. நீங்க என் கூட வருவீங்களா? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. இல்ல என்னென்னமோலாம் இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். என் கூட வருவீங்களா? இல்ல இல்ல, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. நீங்க ஒரு வாட்டி என்ன நம்புங்க போதும். ஆனா எப்படியும் லண்டன்ல உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுங்களாம் ரொம்ப கம்மி. முக்கியமா எனக்கு. வாங்க, வருவீங்களா? வரமாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கும் அப்படிதான் தோடுது. உங்களை பார்த்ததுல இருந்து என்னோட ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நிறைய வேலை இருக்கு. அதான் நானும் சொல்றேன், நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் நம்ம 2 பேரும் பேசிட்டே இருக்கலாம். மத்தபடி நீங்க கொஞ்சம் பெரிய புத்திசாலி தான். ரொம்ப நன்றி. இப்ப நீங்க போங்க, நான் வேலையை பார்க்கணும். சரியா? அட நான் இப்பதான் வந்தேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். நான் இன்னும் இங்க 1 மாசம் இருப்பேன். சரி, ஓகே. எனக்கு சமையலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நான் போறேன். சரி, இன்னைக்கு என்ன சமையல்? சாப்பிடும் போது தெரிஞ்சுக்கிறேன். சப்பாத்தி.
தம்பிக்கு நிறைய வைவா. ஷீலா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? அது 8வது வரைக்கும். அவ்வளவுதானா? 8வது வரைக்கும் தானா? இது ரொம்ப கம்மியாச்சே. ஆமா. சரி, நீ எதுக்கு படிப்பை விட்ட? அது வீட்டு நிலைமை அப்படி இருந்துச்சு. ஓ. படிப்பை பாதியிலே விட வேண்டியதாயிடுச்சு. இங்க பார்ப்பா ரிஷப், நம்ம நாடு இன்னமும் அவ்வளோ டெவலப் ஆகலப்பா. மூளை முடுக்கெல்லாம் கல்வி போய் சேர்ற அளவுக்கு. பாக்குறதுக்கு நல்ல குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி இருக்க. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நானும் அதை பத்தி இந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சேன். அப்பதான் சீலா சொன்னா, சின்ன வயசுலே கிராமத்துல யாரோ இவரை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அப்படியா? குடிபோதையில அவர் ரோட்ல போகும்போது ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். குடும்ப கஷ்டம் போறதுக்காக இவ இப்படி வேலை செஞ்சு பொழைக்கிறா. இப்ப சீலா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல வேலை செய்யறாளேன்னு வச்சிருக்கேன். நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் தங்க வச்சிருக்கேன். எனக்கு வேலை செய்யறதுல குறையே இல்லை. நீங்க நல்ல காரியம் பண்ணீங்கப்பா. சரிங்க. ஷீலா, பாயாசம் செஞ்சிருக்கியா? நான் செஞ்சிருக்கேன். அப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா. அம்மா, கொஞ்சம் தண்ணி குடுமா. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவ்வளவு டேஸ்டா எங்க சமைக்க கத்துக்கிட்ட? அம்மா கிட்டதான். ஓ, அப்படியா? சொல்லுங்க, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க பாரு ஷீலா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும். சரி, சொல்லுங்க. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஷீலா, நான் உன்னை எப்ப முதல் முறை பார்த்தனோ அப்பவே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியல, ஆனா இப்ப சொல்றேன். இங்க பாரு ஷீலா, என்கிட்ட எல்லாமே இருக்கு. லண்டன்ல வீடு இருக்கு, காசு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒருவேளை நீ என்ன விரும்பினா அது நம்மள்தான் மாறலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். இங்க பாரு, நீ இங்க இருந்து போயிடு, இல்லனா உங்க அப்பா வந்துருவாரு. நான் இங்க இருந்து போயிடுறேன், ஆனா நீ என்னை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் உன்னை இந்த நிலைமையில இருந்து வெளியேத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் ஷீலா. ப்ளீஸ் என்ன நம்பு ஷீலா. விடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி ஷீலா. நீ என்ன முடிவு பண்ணிருக்க ஷீலா? நீ எதுக்கு தேவையில்லாம உன் வாழ்க்கை இங்க வேஸ்ட் பண்ற? நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ற? நீ என் கூட வர விரும்புறியா இல்லையா? உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அதோட என்ன நீ மறந்துற. நான் என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி பேசுறேன். இத பத்தி எங்க அப்பா கிட்ட நான் பேச முடியும், அவரை நான் சமாளிச்சிருவேன். ஆனா நீ எனக்கு இத மட்டும் சொல்லு, என் கூட வர முடியுமா முடியாதா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எப்பவுமே நடக்காது. ஏன் நடக்காது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ மறுபடியும் யோசிச்சு எனக்கு சொல்லு, என் கூட நீ வருவியா இல்லையான்னு. முடியாது. அட, நீ என்ன இப்படி பதில் சொல்ற? நீ இங்க வேலைக்காரியா இருக்க, நான் உன்னை ராணியாக்க விரும்புறேன். ஆனா நீ என்னடானா வேண்டான்னு சொல்ற. எதுக்கு? இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் உன்னை கூட்டிட்டு போக விரும்புறேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன காரணம்? இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? சரி, என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லு. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். உனக்கு என்ன வேணும்? பாரு, இங்க வேலை செய்யறதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் அதை நான் மாசம் மாசம் எங்க ஊருக்கு அனுப்பணும். அங்க எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அந்த 10,000 ரூபாய வச்சுதான் மாசம் மாசம் கடன் அடைப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அவ்வளவுதானா? 10 லட்சம் தானே? நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன்.
நீ உன் கடனை தீர்த்துட்டு என் கூட வந்துரு. அட சீலா, எங்க இருக்க? கொஞ்சம் இங்க வா. என் குர்தாவை காணுமே, அதை எங்க எடுத்து வச்சிருக்க? சரிங்க ஐயா, இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னப்பா, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. வீட்டு சமையலை பத்தி சொல்லவா வேணும்? கண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு நீ வீட்டு சமையலை சாப்பிடுற. இந்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருக்குப்பா. ஷீலா, சப்பாத்தி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன் ஐயா. தம்பி குடுமா, சப்பாத்தி சாப்பிடுப்பா. போதும் போதும். உன் சமையல் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமையல் உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்க கையில ஒரு மேஜிக் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறமா சாப்பிடுறேன். ஹலோ ராமகிருஷ்ணன் சார், கொஞ்சம் பொறுங்க, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேனா? கிளம்பிட்டேன், வரேன். சரி, ஓகே, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். மீட்டிங் போயிட்டு வரேன். சரிங்க டாடி. நீ என்ன முடிவு பண்ண? உங்க அப்பா என்ன என்னைக்கும் உனக்கு சொந்தமாக விட மாட்டாரு. அப்படின்னா? அதாவது அவரும் என்ன விரும்புறாரு. நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்றேன். ஒருவேளை நம்பிக்கை வரலனா 1 மணிக்கு அப்புறமா நீ எழுந்திருச்சு வந்து பாரு. 1 மணிக்கு அப்புறமாவா? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு அப்புறமாவா? ஷீலா, ஷீலா ராணி, ஏய் ஷீலா, எழுந்துரு. இல்ல, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. எனக்கு செம்ம மூடா இருக்கு. இன்னைக்கு வேண்டாம். தினமும் வந்தாலும் இல்ல, ஆசை தீர மாட்டேங்குது. என்னால முடியல. வேண்டாம். ஆசைய தீத்தி ஆக்கணும். இல்ல, வேண்டாம். சொன்னா ப்ளீஸ், கேளு. வேண்டாம், விட்டுருங்க. அப்பா இப்படி கேவலமான வேலை செய்வார்னு கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. இன்னைக்கு நீங்க என் கண்ணால மாட்டிக்கிட்டீங்கப்பா. ஷீலா, நான் வெளியில போறேன், புரிஞ்சுதா? நீயா? நீ எதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிற? உனக்கு காசு தானே வேணும், நான் எடுத்துட்டு வந்து உனக்கு தரேன். உனக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்துரு. நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். இல்ல, நான் இதுக்கு பழி வாங்க விரும்புறேன். என்ன? அது ஒருவேளை நான் இவரை பழி வாங்கலன்னா எனக்கு சந்தோஷமே கிடைக்காது. ஷீலா, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு. இவரு ரொம்ப நாளாவே என்கிட்ட இப்படிதான் கேவலமா நடந்துட்டு இருக்காரு. நான் இவரை உயிரோட விட விரும்பல. ஒருவேளை இவரை நான் உயிரோட விட்டுட்டேன்னா அப்புறம் நான் வாழும் போதே செத்துருவேன். சரி, உனக்காக நான் காசு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேதான் இருப்பேன். இந்த அந்த பணம், இதை எடுத்துட்டு போய் உன் ரூம்ல வை. நான் உன்னை ராத்திரி சந்திக்கிறேன். ஷீலா, கேளு, எனக்கு உன்னோட பதில் வேணும்.
பதில் என்ன அப்படி யோசிக்கிற? பதில் சொல்லு. உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது நானும் உன்னை காதலிக்கிறேன். ஆனா நம்மளோட ஃபியூச்சர் என்ன? ஷீலா, நீ எதை பத்திலாம் கவலைப்படாத. நீ என்ன காதலிக்கிற, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை இங்க இருந்து கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயே தருவேன். சரி, நான் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் கூட யோசிக்கணுமா? இப்ப யோசிக்க வேண்டியது நீ இல்ல, உன்னை இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போகணும் நான் தான் யோசிக்கணும். புரிஞ்சுதா? சரி. ஷீலா, ஷீலா, நான் உன்கிட்ட சொன்னல பரோட்டா செய்ய சொல்லி. ஆனா நான் சொல்லி இவ்வளவு நேரம் நீ இன்னும் செய்யாமே இருக்க. பாருங்கப்பா. சரிங்க, நான் செஞ்சேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்ன அப்பா கூட? என்ன? ஷீலா, நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் என் மாவும் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வை, உன்னை உசுரோட புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. சரி சரி. அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு என் ரூமுக்கு வந்துடு. காக்க வைக்காத. எங்க போற நீ? காலாமுக்கு. கால் ரொம்ப வலிக்குது. நல்லாமுக்கு. கொஞ்சம் மேல. நல்லா அமுக்கு. மேல, இன்னும் மேல. அங்க இருக்க. நல்லா பிடிச்சு விடு. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் மேல. இப்பதான் கரெக்டா பிடிக்கிற. இன்னும் மேல அமுக்கடி, இல்லைன்னா வீட்டை விட்டு விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் நீ தெருவுல தான் நிக்கணும். பேசாம நான் சொல்றத மட்டும் செய். ஒரு தடவை சொன்னா புரியாது. எந்த வேலைக்காக உன்னை கூப்பிட்டனோ அந்த வேலையை செய். புரியுதுல? தெரியாத மாதிரி நடிக்காத. சரிங்க ஐயா, நீங்க செய்யறத அழகா செய்யலாம்ல. இந்தாங்க, முதல்ல இந்த பாலை குடிங்க. அப்படிதான் கால அமுக்கணும். சரிங்க ஐயா. ஆஹா, நீ கொடுத்த பால் ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன போட்டு இத காய்ச்சின? ஆஹா, நீ எப்படி பால் கொடுத்தாலும் அது நல்லா இருக்கு. என்னால மறக்க முடியாது. சரி. ஷீலா, என்ன கலந்த? பால்ல என்ன கலந்த?
ஷீலா, நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நாம இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம், ஓகே? உண்மையாவே இவரு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாருன்னு. அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பாடி என்ன பண்றது? கார்டனுக்கு பின்னாடி ஒரு பழம் தோண்டி வச்சிருக்கேன்ல, அங்க போச்சிடலாம். நீ சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. பெட்ஷீட்டை நல்லா போத்தி விடு, சீக்கிரம். இந்தியால இதுதான் நம்மளோட கடைசி இரவு. இந்த அவனோட பாஸ்போர்ட். நாளைக்கு நம்ம இந்தியா விட்டு போறோமா? ஆமா. அதுவும் லண்டன்கா? இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். நீ ரொம்ப கியூட்டா இருக்க. லவ் யூ. ஐ லவ் யூ. இந்தா, இது உனக்காக. இதுக்கு என்ன இப்ப அவசரம்? உனக்காக 7 கல்லா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ செஞ்ச கண்டிப்பா குடிக்க தானே போறேன். அட, இந்த பாலோட அவசியம் என்ன இருக்கு? இப்ப நான் உன்ன நீ பால்ல என்ன கலக்குன? அதேதான், கொஞ்சோண்டு விஷம். நீ கொண்டு வந்ததுதான் உங்க அப்பாவை கொல்றதுக்காக. உனக்கு தெரியுமா நான் உன்னை எதுக்கு கொல்ல நினைச்சேன்னு? நீ எதுக்கு என்ன கொலை பண்ணணும்? ஒரு வாட்டி நீ சொன்னல, நான் சுலக்ஷனாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கேன்னு. நான் சுலக்ஷனோட காப்பி இல்ல, நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. படுபாவி பயலே. அவ என்னோட தங்கச்சி. அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? உன்னை காதலிச்ச அவ்வளவுதானே உன்னை அவ நம்புனா. ஆனா நீ அவளோட நம்பிக்கையை கெடுத்துட்ட. அவளுக்கு துரோகம் பண்ண. அவளை நீ உயிரோட கொன்னுட்ட. இதுக்காக தானே நீ இன்னொருத்தர விரும்பினதுனால. ஒருவேளை நீ இன்னொருத்தர விரும்பினா இவளை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? நீ விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்புறம் அவ உன்னால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி அவ எனக்கு போன் பண்ணா. ரொம்ப டென்ஷனா இருந்தா. அப்ப அவ என்ன சொன்னா, தப்பு நடக்க போகுதுன்னு. ஆனா அவளுக்கு சுத்தமா தெரியல. நீதான் அவளை ஏதோ பண்ண போறேன்னு அவளுக்கு தெரியல. உனக்கு தெரியுமா? சொல்லு. நான் உனக்காக 3 வருஷமா காத்துட்டு இருந்தேன். நான் இங்க வரும்போது என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிரும்னு. ஆனா நீ வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்ட. உனக்காக நான் வெயிட் பண்ணதுல நான் அந்த வெறி பிடிச்ச நரிக்கு தினமும் இறை ஆயிட்டேன். நான் அவரை கொல்ல விரும்பல. ஆனா அவரை கொண்டு நல்ல காரியம் பண்ண. நீங்க 2 பேருமே தரம் கெட்டவங்கதான். அவன் உன்னோட தரம் கெட்ட அப்பா. புரிஞ்சுதா? அப்பா புள்ள 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வெறி பிடிச்சு நரிங்க. சாகர வலி எப்படி இருக்குங்கிறத இப்ப நீயும் நல்லா உணர்ந்து கூட துரோகி. போ. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கொடுத்த வாக்க நிறைவேத்திட்டேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நிறைவேறிடுச்சு. அவ என்னோட தங்கச்சிடா. என்னோட தங்கச்சி. அவளை நீ எதுக்காக கொன்ன? எதுக்காக கொன்ன? சொல்லு.